கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். பிரியமானவர்களே, ஈஸ்டர் அப்படின்னா என்ன? ஈஸ்டர் என்றால் என்ன? ஈஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஈஸ்டர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உயிர்ப்பா? பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், அதுதான் அந்த ஈஸ்டர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதாவது புத்தம் புதிதாக பூத்திருக்கிற மலர்கள் இல்லையா? இன்றைக்கி நம்முடைய சகோதரிகள்லாம் பூ வாங்க போனால் பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா பார்ப்போமா? யாராவது பூ வாடி வதங்கி இருந்தால் வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம் இல்லையா? நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வாங்கி நம்ம தலையில் வச்சுப்போம் இல்லையா? அந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அது எதை சுட்டி காட்டுகிறது? ஒரு புதிய வாழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது இறந்த அந்த மலரிலிருந்து புதிதாக இன்னொரு மலர் பூத்து அது குலுங்குவதை தான் அது நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதனால்தான் இதை ஈஸ்டர் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு இது ஒரு புதிய ஆரம்பம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புதிய ஆரம்பம். எதற்கான புதிய ஆரம்பம்? புதிய வாழ்வுக்கான ஒரு புதிய ஆரம்பம். எப்படி இயேசு கிறிஸ்து பாவத்தினுடைய தலைகளை அகற்றி சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தாரோ, அதே போன்று நம்முடைய வாழ்வில் இருக்கிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஆண்டவர் அழித்துவிட்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை இந்த நாளிலே, இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே நமக்கு கொடுப்பார் என்பதைத்தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு உணர்த்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்து விட்டார், உண்மையாகவே உயிர்த்து விட்டார். அதைத்தான் புனித அகஸ்தினார் சொல்லுவார், நாம் உயிர்ப்பின் மக்கள் என்றும் அல்லேலூயா நம்முடைய கீதம் என்றும் புனித அகஸ்தினார் சொல்லுவார். பிரியமானவர்களே, சீடர்கள் உற்சாகமாக அடைந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசுவை சிலுவையில் அறைந்தவுடனே வாழ்வு முடிந்துவிட்டது, அவ்வளவுதான், இன்று நம்பிக்கை இல்லை, ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு சோகத்தோடு சென்று கொண்டிருந்தவர்களுக்கு இதோ இன்றைய இந்த இறை வார்த்தை அவர்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் அருமையாக நமக்கு எடுக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மத்தேயு நற்செய்தி 28:1-10 வரை இருக்கிற இறை வார்த்தைகளிலே அங்கே மகதலா மரியாவும் மற்ற பெண்களும் கல்லறைக்கு போகிறார்கள். கல்லறைக்கு போனவுடனே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னவென்று சொன்னால், கல்லறை காலியாக இருக்கிறது. அந்த கல்லறையுடைய கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. அதன் மீது ஒரு வானதூதர் அமர்ந்து இருக்கிறார். அங்கே பார்க்கிறார்கள், வெற்று கல்லறையாக இருக்கிறது. துணி மடித்து வைக்கப்பட்டு இருக்குது தனியாக. ஆண்டவரை காணவில்லை. அதிர்ச்சி அடைகிறார்கள், ஓடுகிறார்கள். பேதுருவிடமும் யோவானிடமும் அறிவிப்பதற்காக போகிறார்கள். அவர்களும் ஓடோடி வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், அவர்களுக்கும் அதிர்ச்சி, கல்லறை வெறுமையாக இருக்கிறது. வானதூதர் சொல்லுகிறார், நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள், உங்களுக்கு முன்பாக அவர் போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் புதிய ஆரம்பம். ஆண்டவர் எப்பொழுது தன் பணியை எங்கிருந்து ஆரம்பித்தார் என்று சொன்னால், கலிலேயாவிலிருந்து தன் பணியை முதலாக ஆரம்பித்தார். ஆகவே கலிலேயாவிலிருந்து அவர் ஆரம்பித்தவர்கள் தான் செய்த புதுமைகள், கற்றுக் கொடுத்த பாடங்கள், அவர் அறிவித்த நற்செய்திகள், இப்படியாக கடந்து வந்து இறுதியாக எருசலேமிலே அவர் மரிக்கிறார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொன்னால் அவர் தன் பணியை மீண்டும் ஆரம்பிக்கிறார் என்பதுதான் அர்த்தம். ஆகவே இந்த பழைய அந்த வாழ்வு முடிந்து விட்டது, புதிய வாழ்வுக்கு மீண்டும் நாம் செல்ல வேண்டும். திருத்தூதர்களே, அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டாம், பயந்து இருக்க வேண்டாம், மீண்டுமாக வாருங்கள், நான் வந்துவிட்டேன், நம் பணியை தொடர்ந்து செய்வோம் என்கின்ற அந்த ஒரே சிந்தனையின் அடிப்படையிலே தான் அங்கே வானதூதர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு சென்று விட்டார், எல்லாரும் கலிலேயாவுக்கு போங்கள், உங்கள் பணியை தொடருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதே அழைப்பைத்தான் இறைவன் இன்று நமக்கு தருகிறார். உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விண்டோஸ் ஆன் த வேர்ட், அதாவது வார்த்தை மீது வாசல்கள் என்கின்ற ஒரு ஆங்கில புத்தகத்தில் ஒரு கதை ஒன்று இப்படியாக இருக்கும். அதாவது டாக்டர் தேஹான் என்பவர் தன்னுடைய 2 மகன்களை அழைத்து கொண்டு வயல்வெளியிலே பசுமையான இந்த இடத்துல நடந்து சென்று கொண்டிருப்பார்.
அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு தேனியானது பறந்து வந்து அந்த 2 மகன்களின் மூத்த மகனாக இருக்கிற ரிச்சர்ட் அவனுடைய கண்ணுக்கு மேலே அது கொட்டி விடுகிறது. அவன் அந்த தேனியை தட்டிவிட்டு வலி தாங்க முடியாமல் தரையிலே விழுந்து அவன் புரண்டு புரண்டு வலிக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறான். தந்தை அவர்கள் அவனை ஆறுதல் சொல்லுகிறார். இருந்தாலும் வலி தாங்க முடியவில்லை, அவன் அழுது கொண்டிருக்கிறான். மீண்டுமாக அந்த தேனி அவன் பக்கமாக வருகிறது. சின்ன பையனுக்கு பயம் எடுத்து விடுகிறது. மெர்வின், சின்ன பையன் பேர் மெர்வின். அவனுக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. மீண்டுமாக இந்த தேனி என்னை கடித்து விடுமோ என்கின்ற ஒரு பயத்திலே அவனும் கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கிறான். ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. ஆகவே உடனே அந்த தந்தை ஓடி போகிறார். ஓடி போய் அந்த சின்ன பையனை தூக்கி, மெர்வின், நீ பயப்படாத, இனி இந்த தேனியால உன்னை கொட்ட முடியாது. ஏன்னா இந்த தேனி ஏற்கனவே உன் அண்ணனை கொட்டிடுச்சு, அதனால அதனுடைய கொடுக்கு இப்பொழுது உடைந்து விட்டது, நீ பயப்படாத, அது கொடுக்கில்லாத தேனி, எந்த பயமும் இருக்காது என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, உயிர்ப்பும் அதுதான். இன்னைக்கு ஆண்டவர் சாவு என்ற கொடுக்கை தன்னுடைய இறப்பின் வழியாக அழித்து விட்டார். தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக அந்த சாவின் கொடுக்கையை உடைத்து விட்டார். ஆகவே இனி நமக்கு பயம் இல்லை, இனி நமக்கு துன்பம் இல்லை, இனி நமக்கு தோல்விகள் இல்லை, இனி வெற்றிதான். காரணம், வெற்றி வீரராய் ஆண்டவர் இயேசு உயிர்த்திருக்கிறார். மாட்சியோடு அவர் உயிர்த்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு நினைவு கூறுகிறது. பிரியமானவர்களே, இது ஒரு பாஸ்கா திருவிழிப்பு. திருவிழிப்புகள் எல்லாம் தாய் இந்த பாஸ்கா திருவிழிப்பு என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் அமாவாசைக்கு கண் விழித்திருக்கிறோம், பௌர்ணமிகளுக்கெல்லாம் கண் விழித்து செபித்திருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இந்த பாஸ்கா திருவிழிப்பு தான் மிக முக்கியமானது. ஆகவே இந்த பாஸ்கா திருவிழிப்பு என்பது மிக நீண்ட திருவிழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அவை 7 வாசகங்களை பழைய ஏற்பாட்டில் இருந்தோம், ஒரு வாசகத்தை திருமுகத்தில் இருந்தோம், ஒரு நற்செய்தி வாசகம் என்று சொல்லி 9 வாசகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த 9 வாசகங்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், மீட்பின் வரலாற்றை, சால்வேஷன் ஹிஸ்டரியை நமக்கு அது அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி நாம் மீட்பு பெற்றோம் என்பதை மிக அழகாக நமக்கு இது வலியுறுத்தியிருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது இந்த பாஸ்கா விழாவை யூதர்கள் எப்படி கொண்டாடுவார்கள் என்று சொன்னால், ஒரு மேசையில் அமர்ந்து கொண்டு குடும்ப நபர்கள் எல்லாம் சுற்றி அந்த மேசையின் மீது மேசையை சுற்றி அமர்ந்து கொள்வார்கள். அந்த வீட்டினுடைய மூத்த தலைவர் அவர் அமர்ந்து கொண்டிருப்பார். வழக்கமாக யாரும் அந்த திருவிழிப்பில் உறங்கக்கூடாது. வழக்கமாக சிறு பிள்ளைகள் உறங்கி விடுவார்கள் அல்லவா, ஏன்னா அவங்க விழித்திருக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைகளுடைய முடியில் கயிற்றை கட்டிடுவாங்களாம். கயிறை கட்டி அம்மா வந்து கெட்டியை பிடிச்சிட்டு இருப்பாங்களாம். ஒருவேளை குழந்தை தூங்கி இப்படி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் கயிறை பிடிச்சி இழுப்பாங்களாம். தூங்க வைக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. பிள்ளைங்களா, யாரும் தூங்கக்கூடாது, சரியா? பாஸ்கா திருவிழிப்பில் இருக்கிறோம், யாரும் தூங்க. இப்படி என் பிள்ளைங்களுக்கு கண்ணை கட்டுது, எப்படி மூஷனுக்கு போகிறாங்க தெரியல. பிரியமானவர்களே, திருவிழிப்பு, நீண்ட திருவிழிப்பு, நாம் முழித்து கொண்டு இருக்க வேண்டும், விழித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் விழிப்பு என்று நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வழக்கமாக நம்முடைய குடும்பத்தில் யாராவது மரித்தாங்க அப்படின்னு சொன்னால், ஊரில் யாராவது மரித்தாங்க அப்படின்னு சொன்னால், அவனுக்கு நல்ல சாவா கெட்ட சாவா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? எதை வைத்து நல்ல சாவா கெட்ட சாவான்னு சொல்லுவோம்? எதை வைத்து நம்ம சொல்லுவோம்? கூட்டம் இல்லையா? நல்ல கூட்டம், நிறைய கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல சாவுப்பா இல்லையா? இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம். யாருமே வரல அப்படின்னு சொன்னால் அவன் கெட்ட சாவு, அநியாயம் அக்கிரமம் பண்ணியிருப்பான், அதான் அவன் செத்தான், யாரும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரியமானவர்கள், யூதர்களுக்கும் நல்ல சாவா கெட்ட சாவா சொல்கிறதுக்கு 3 காரணங்கள் இருந்துச்சு. முதல் காரணம் எப்படின்னு சொன்னால், என்ன சொன்னான்னா, ஒன்று, இறந்திருக்கிற நபர் முதிர்ந்த வயதில் இறக்க வேண்டும், வயது முதிர்ந்து இறக்க வேண்டும், இல்லையா? முதல் காரணம். 2வது காரணம் என்ன சொன்னாங்கன்னா, தனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்க வேண்டும், தனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். 3வது என்னவென்று சொன்னால், தனக்கென்று சொந்த கல்லறை இருக்க வேண்டும். இது 3 இருந்தால் தான் அது நல்ல சாவு. யூதர்களுடைய அந்த பாரம்பரிய பிரகாரம் இந்த 3 இருந்துச்சுன்னா தான் அது நல்ல சாவு. 1, அவன் நல்லா வாழ்ந்து முதிர்ந்த வயதில் இறந்திருக்க வேண்டும். 2வது, வாழ்ந்து இறந்தவர் தனக்கு பின்பாக பெரிய சந்ததியை உருவாக்கி இருக்க வேண்டும். 3வது, சொந்த கல்லறை இருக்க வேண்டும். இயேசுவுக்கு இது 3ம் இருந்ததா? இயேசுவுக்கு இந்த 3ம் இருந்ததா? அவர் முதிர்ந்த வயதில் இறந்தாரா? இல்லை. எப்போ இறந்தார் அவர்? எந்த வயசில்? 33 வயசில் அவர் இறந்தார் இல்லையா? அல்பாயுசா போயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வழக்கமாக சொல்லுகிற பொழுது இல்லையா? 33 வயதில் இறந்து போனார். அவருக்கென்று பெரிய சந்ததி இருந்ததா? பிள்ளைங்க குட்டிங்க இருந்துச்சா? இல்லை. அவருக்கு சொந்த கல்லறை இருந்துச்சா? இல்லை.
அப்போ அது கெட்ட சாவா நல்ல சாவா? யூதர்களுக்கு அது கெட்ட சாவு. ஆனால் நமக்கு அது என்ன சாவு? நல்ல சாவு. ஏன்? அவர் நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவர் இறந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பிலே விடுதலை பெற்றிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு அதை உணர்த்து காட்டுகிறது பிரியமானவர்களே. ஆக இப்படியாக அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுகிற பொழுது பிரியமானவர்களே, அந்த சின்ன பிள்ளைங்களாம் அங்கே தாத்தா இருப்பார், வயசானவர். அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்களா, தாத்தா இது என்ன, ஏன் நம்ம விழித்திருக்கணும், எதுக்கு தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப தான் அந்த தாத்தா சொல்லுவாராம், எப்படியெல்லாம் இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் அழைத்து வந்தார், செங்கடலை கடந்து பாதம் நனையாமல் அழைத்து வந்து பாலும் தேனும் பொழியும் நாட்டை அவர்களுக்கு கொடுத்து மிக அழகாக அவர்களை பாதுகாத்து வந்தார். இந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் அடிமைகளாக போனார்கள். மீண்டுமாக இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர் அவர் மீண்டுமாக அவருக்கு வாழ்வை கொடுக்கிறார். வாழ்வை கொடுக்கிற அவர் புதிய இதயத்தை உனக்கு கொடுக்கிறேன், புதிய ஆவியை உனக்கு கொடுக்கிறேன், புதிய நீரை கொடுக்கிறேன் என்று சொல்லி மிக அழகாக அவர்களை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி நாம் வாசித்த 7 வாசங்களை விளக்கி சொல்வார்கள். அதனால்தான் திரு அவை நமக்கு இந்த 7 இறை வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறது பிரியமானவர்களே. இன்னைக்கு முதல் வாசகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எதை குறித்து நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் ஞாபகம் இருக்கிறதா? எதை குறித்து? உலக படைப்பு. பிரியமானவர்களை, தொடக்க நூலிலே 2 வகையாக பிரிக்கிறார்கள். அதாவது முதல் தொடக்கம் என்னவென்று சொன்னால், இந்த படைப்பை குறித்து பார்த்தோம் இல்லையா? படைப்பை குறித்து, படைப்பு இறைவன் ஒளியை படைக்கிறார், ஒளியை படைத்து விலங்குகளை படைக்கிறார், உயிரினங்களை படைக்கிறார், நீரை படைக்கிறார், மேகங்களை படைக்கிறார், இப்படியாக படைத்து இறுதியாக மனிதனை படைக்கிறார். அதன் பிறகு ஓய்வெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி தான் 2வது வாசகத்தில் வாசித்தோம். அது 2வது தொடக்க நூல் 22வது அதிகாரத்திலிருந்து வாசித்தோம். ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கை. எப்படிப்பட்ட உடன்படிக்கை அது? நிபந்தனையற்ற உடன்படிக்கை. அன்கண்டிஷனல் கவனன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நிபந்தனையற்ற உடன்படிக்கை. நான் உனக்கு மணலை போல உனது சந்ததியை பெருக்குவேன், வானத்து விண்மீன்களை போல பெருக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதன் பிறகு அவருக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்த கடவுள் நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி அழைத்து வருகிற பொழுதுதான், அதுதான் நாம் வாசித்த 2ஆம் வாசகத்தில் பலியிட வருகிறார். பலியிடுகிற பொழுது ஆண்டவர் நீ பலியிடாதே, அதோ செம்மறி, அதை நீ பலியிடு என்று சொல்லி அந்த ஈசாக்கை மீண்டுமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுப்பார். இதை ஆபிரகாமையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு மிக தெளிவாக இருக்கும் பிரியமானவர்களே. இங்கு ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு போகிறார். அங்கே தந்தை கடவுள் இயேசுவை எருசலேமுக்கு, அவர் கலிலியாவுக்கு அழைத்து வருகிறார். அதே போன்று ஈசாக்கு தன் விறகு கட்டைகளை அவர் சுமந்து செல்கிறார். இயேசு கல்வாரியை நோக்கி சிலுவை சுமந்து கொண்டு அவர் கல்வாரி நோக்கி போகிறார். மூன்றாவதாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை திருப்பி கொடுக்கிறார். இயேசுவுக்கு ஆண்டவர் உயிர்ப்பை கொடுக்கிறார். ஆக இப்படியாகத்தான் இந்த 2வது வாசகத்தில் வாசிக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்வுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வுக்கும் அது பொருத்தமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்த 3வது வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், எசையாவினுடைய அந்த விடுதலை பயண புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுதலை பயணம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பார்வோனுடைய அடிமைத்தளத்திலிருந்து செங்கடலை கடக்கச் செய்து பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு அவர்களை அழைத்து செல்கிற வரையிலே இந்த இறைவார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. இது முதல் கடத்தலாக பார்க்கப்படுகிறது. பார்வோனுடைய அடிமைத்தளத்திலிருந்து அவர்கள் செங்கடலை கடந்து வருகிற ஒரு கடத்தல். 2வது கடத்தல் ஒன்று இருக்கிறது. அது பாலைவனத்திலிருந்து கானா நாட்டிற்கு பயணப்பட்டு போவது. அது 2வது கடத்தலாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த முதல் கடத்தலை தான் நாம் 3ஆம் வாசகமாக நாம் வாசித்தோம். 4ஆம் வாசகமாக எதை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால், எசையாவினுடைய அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நொடி பொழுதில் உன்னை கைவிட்டேன், பேர் இரக்கத்தால் மீண்டும் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுவார். நொடி பொழுதில் உன்னை கைவிட்டேன் என்று சொல்வதற்கான அர்த்தம் என்ன? இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் போனார்கள். பாபிலோனுடைய அடிமைத்தனத்திற்கு அடிமைகளாக இவர்கள் போனார்கள். ஆகவே ஆண்டவர் அடிமைகளாக விட்டவர்களை மீண்டும் தன்னுடைய பேர் இரக்கத்தால் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். மீண்டுமாக அவர்களை புது வாழ்வுக்கு அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வாசகம் எசையா இறைவாக்கினர். 5வது வாசகம் அதே அந்த எசையா இறைவாக்கினர் வாசிக்கிறோம்.
தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் என்று இஸ்ராயல் மக்களை அழைக்கிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கிற இந்த தண்ணீரை இது குறிக்கிறது. ஆகவே நீங்கள் மீண்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கிற இந்த தண்ணீரின் வழியாக நீங்கள் புது பிறப்பு அடைவீர்கள் என்பதை குறித்து அது சொல்லுகிறது. 6வது வாசகம் பாரூக்கினுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. இது ஒளி, ஞானம், கட்டளை, இந்த மூன்றை குறித்து மிக அழகாக சொல்லுகிறது. 7ஆம் வாசகம் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் புதிய இதயத்தை உங்களுக்கு அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன், புதிய நீரை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி புதிய வாழ்வுக்கான அழைப்பை ஆண்டவர் இதன் வழியாய் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற இந்த 6-7 வாசகங்களும் நமக்கு ஆண்டவருடைய இந்த மீட்பின் வரலாற்றை மிக அழகாக படம்பிடித்து காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பை நாம் எப்படியாக பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்போடு வேறு யாராவது இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார்களா? விவிலியத்தில் எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? உயிரோடு இறந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்களா? லாசர். பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் பிரியமானவர்களை, பழைய ஏற்பாட்டில் 3 பேரை ஆண்டவர் அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 3 பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். 7வதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் யாரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், 1 அரசர்கள் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 17 24 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கிற பொழுது அங்கே சாரிபாத் என்ற ஒரு கைம்பெண் இருப்பார். நமக்கு தெரியும் இல்லையா? பஞ்ச காலத்தில் எலியா இறைவாக்கினர் அந்த சாரிபாத்து பெண்ணிடம் போய், அம்மா எனக்கு அப்பங்களை சுட்டு கொடு அப்படின்னு சொல்கிறப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, இது பஞ்சகாலம், எனக்கு கையில் மாவும் எண்ணெயும் கொஞ்சம் தான் இருக்கிறது, இது அவங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டேன்னா நான் பஞ்ச காலத்தில் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ சுட்டு கொண்டு வான்னு சொல்கிறாரு. அவங்க சுட்டு கொண்டு வராங்க. அவர் சாப்பிட்ட பிறகு சொல்வார், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உனக்கு உன் கலையத்தில் எண்ணெயும் குறையாது மாவும் குறையாது என்று சொல்லுவார். அது நடந்தது. பஞ்சகாலம் வரையில் ஒரு பஞ்சமும் அந்த பெண்ணுக்கு வரல. அப்போ உடனே அந்த பெண் என்ன செய்வா அப்படின்னு சொன்னால், எலியா இறைவாக்கினருக்கு வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க. அப்படி இடம் கொடுத்து தங்குறப்போ அந்த பெண்ணினுடைய மகன் இறந்து விடுவார். இறந்து விட்ட உடனே தன் மடியில் வைத்துக்கொண்டு அழுது கொண்டு இருப்பார் அந்த சாரிபாத்து கைம்பெண். அவர் அழுவதை கேட்டுவிட்டு வந்த எலியா இறைவாக்கினர் ஓடி வருவார். ஓடி வந்து மடியிலே கிடத்தப்பட்டு இருக்கிற அந்த மகனை தூக்கி கொண்டு தன்னுடைய அறைக்கு போவார். அறைக்கு போய் அந்த படுக்கையில் படுக்க வைத்து விட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பார் எலியா இறைவாக்கினர். ஆண்டவரே, எனக்கு உணவு கொடுத்த இந்த குடும்பம், என்னை பார்த்து கொண்டு இந்த குடும்பம், இந்த குடும்பத்துடைய மகன் இறந்து விட்டு இருக்கிறானே, இவரை நீங்கள் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் உயிரோடு எழுந்து வருவான். இது முதல் நிகழ்வு. 2வது நிகழ்வாக பார்க்கிற பொழுது 2 அரசர்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த 8 இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னால், எலிசா இறைவாக்கினர் சூனேம் அந்த நகரை நோக்கி எலிசா இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பதற்காக போவார். அவர் போகிற பொழுது அங்கே ஒரு தம்பதி, நல்ல வசதியான தம்பதி இருப்பாங்க. அப்போ இவர் அறிவிக்க போகிற பொழுது அந்த தம்பதிக்கு ஒரு ஆசை, இவரை நம்முடைய இல்லத்தில் தங்க வைக்க வேண்டும். ஏன்னா இவர் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க போகிறாரு, இவர் சோர்வோடு இருப்பார், இவருக்கு நம்ம ஏதாவது குடிக்க கொடுக்கணும், அவரை தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவருக்கென்று ஒரு அறையை கட்டி அவரை தங்க வைப்பார்கள். எப்பொழுதெல்லாம் அவர் அந்த வழியாக போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த வீட்டிலே தங்கி ஓய்வெடுப்பார், நல்ல உணவு கொடுப்பார்கள், சாப்பிடுவார், சாப்பிட்டு விட்டு அவர் செல்வார். இப்படியாக நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் எலிசா இறைவாக்கினர் தம்பதி இடத்துல கேட்பார், அம்மா உங்களுக்கு ஏதாவது தேவை வேண்டுமா அப்படின்னு கேட்குறப்போ, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எலிசாவோடு இருக்கிற உதவியாளர் என்ன செய்வார்னா, அந்த தம்பதிக்கிட்ட போய் கேட்பாங்க, உங்களுக்கு தான் குழந்தை இல்லையே, குழந்தைக்காக நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறப்போ தான், அப்போ அந்த குழந்தைக்காக வரத்து கேட்குறப்போ அந்த குழந்தை வரம் அவங்களுக்கு கொடுப்பார். ஆகவே அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை வளர்ந்து ஒரு வயது ஆன பிறகு அந்த குழந்தையும் இறந்துவிடும். அப்போ அந்த குழந்தை இறந்து விட்ட உடனே அவர்களும் அழுது கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது எலிசா இறைவாக்கினர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தன் அறைக்கு போய் அந்த படுக்கையில் படுக்க வைத்து விட்டு அந்த குழந்தை மீது படுத்து கொள்வார். படுத்து கொண்ட உடனே அந்த குழந்தையினுடைய அந்த சூடு, அந்த கதகதப்பு வந்த உடனே அந்த குழந்தை ஒரு 7 தடவை தும்மும். என்ன சொல், தும்மல் ஆமாம், தும்மல் மாதிரி வரும். 7 தடவை தும்மின உடனே தான் அந்த குழந்தை மீண்டுமாக அது முழிச்சு விடும். அப்போ 2வதாக அந்த குழந்தை உயிர் பெற்று எடுக்கிறது. 3வதாக பிரியமானவர்களே, அது 2 அரசர்கள் புத்தகத்தில் 13, 20, 21 வசனங்களை வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், எலிசா இறந்து விடுவார். எலிசா இறந்து விட்டவுடன் அவரை ஒரு கல்லறையில் அடக்கம் செய்வார்கள். அந்த கல்லறையில் அடக்கம் செய்கிற பொழுது அப்போ இன்னொரு இளைஞனும் இறந்து விட்டு அவனையும் அடக்க செய்ய கொண்டு வருவார்கள்.
அப்பொழுது இந்த மோவாபிய கொள்ளையர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கொள்ளையடிக்க வருவார்கள். கொள்ளையடிக்க வருகிற பொழுது அவர்களுக்கு பயந்து இந்த இளைஞனை தூக்கி போட்டுவிட்டு ஓடி போவார்கள். இந்த இளைஞன் என்ன செய்வான் என்று சொன்னால், எலியாவை புதைத்த கல்லறையின் மீது அவன் விழுந்து விடுவான். அவன் விழுந்து விட்ட உடனே அந்த கல்லறையில் எலியாவினுடைய எலும்பு இவனுடைய உடலோடு ஒராசிய உடனே அவன் மீண்டுமாக எழுந்திடுவான், உயிர் பெற்று விடுவான். ஆக இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே 3 நபர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே யாரெல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1-17 வரை இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நயின் என்ற கைம்பெண், நயின் ஊரில் இருக்கிற ஒரு கைம்பெண்ணுடைய மகனை ஆண்டவர் சுகப்படுத்துவார். அந்த மகனை உயிரோடு எழுப்புவார். கைம்பெண் கணவனை இழந்தவள், ஒன்றுமில்லை, பிழைப்புக்கு ஒன்றுமில்லை, ஒரே ஒரு மகன் மட்டும்தான். ஆகவே அந்த மகன் இறந்து விட்டவுடனே என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரிடத்தில் சென்று உதவி கேட்பார். ஆண்டவர் அந்த பெண்ணினுடைய அந்த மகனை தொட்டு அவரை உயிரோடு எழுப்புவார். அதன் பிறகு 2வது பார்க்கிற பொழுது யாயீருடைய என்ற தொழுகை கூட்ட தலைவன், லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 40-56 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கிறோம். இந்த தொழுகை கூட்ட தலைவனுடைய மகள் இறந்து விடுவார். ஆண்டவரிடத்தில் வந்து கேட்ப, ஆண்டவரே, என் மகள் சாக கிடக்கிறாள், அவளை நீங்கள் உயிரோடு எழுப்ப வேண்டும், அவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். அங்கிருந்து வருகிறார்கள், சொல்லுகிறார்கள், உன் மகள் இறந்து விட்டால் தொந்தரவு செய்யாதே போதகரை, அவ்வளவுதான் வந்துவிடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மகள் இறக்கவில்லை, அவள் உறங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். வீட்டுக்கு போகிறார், தொட்டு சிறுமியே எழுந்திரு என்று சொல்லுகிறார். அவர் எழுப்பப்படுகிறார். 3ஆவதாகத்தான் நீங்கள் சொன்ன லாசருடைய உயிர்ப்பு. பிரியமானவர்களே, இந்த 6 உயிர்ப்புகள், 7ஆவதாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு. இந்த 6 உயிர்ப்புகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? ஏதாவது வித்தியாசம் உண்டா? என்ன வித்தியாசம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் வருகிற அந்த 3 பேரும் சரி, புதிய ஏற்பாட்டில் வருகிற அந்த 3 பேரும் சரி, இவர்கள் தானாக எழும்பவில்லை, இவர்கள் மற்றவர்களால் எழுப்பப்பட்டார்கள். இல்லையா? எலியா இறைவாக்கினராலும் எலிசா இறைவாக்கினர்களாலும் அவருடைய ஜெபத்தினாலும் அவருடைய மன்றாட்டினாலும் இறந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். அதே போன்று புதிய ஏற்பாட்டில் வருகிற அந்த 3 கூட ஆண்டவர் இயேசுவால் எழுப்பப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு மற்றவர்களால் எழுப்பப்பட்டவரா என்று சொன்னால் இல்லை, ஆண்டவர் தானாக எழுந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மற்றவர்களால் எழுப்பப்பட்டவர் அல்ல. யூதர்கள் அப்படி நினைத்தார்கள். ஏன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுவார் என்று அப்பயே சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால அவங்களுக்கு ஒரு பயம். ஏன் அவர்கள் கல்லறையை காவல் காத்தார்கள்? இவர்கள் ஆண்டவர் இயேசுவை இங்கிருந்து கடத்தி கொண்டு போய்விடுவார்கள் என்ற ஒரு பயத்தினால என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய ஒரு கல். அந்த கல்லினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? 900 பவுண்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். 900 பவுண்ட்ஸ். அப்போ ஒரு பவுண்ட் எவ்வளோ? ஒரு பவுண்ட் எவ்வளோ? 1,10,000 தெரியல, எனக்கு தெரியல. 900 பவுண்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு வெயிட்டான ஒரு கல். ஏன்னா பயம், ஏன்னா சொன்னது நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி பெரிய கல்லை புரட்டி வைக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதனால ஆண்டவர் இயேசு மற்றவர்களால் எழுப்பப்படவில்லை, அவரே தானாக எழுப்பப்பட்டார். 2ஆவதாக நாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அவர்களுடைய இறப்பு தற்காலிகமானது, அவருடைய உயிர்ப்பு தற்காலிகமானது. உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாக மீண்டும் இறந்து போனார்கள். லாசர் எழுப்பப்பட்டார், அவரும் இறந்து போனார். சாரிபாத்து கைம்பெண்ணுடைய அந்த மகனும் இறந்து போனார். எலிசா உயிர் பெற்று செய்த அந்த பணக்கார தம்பதியுடைய மகனும் இறந்து போனார். எல்லாரும் இறந்து போனார்கள். லாசரும் இறந்து போனார். ஆனால் இயேசு மீண்டுமாக இறந்தாரா? இல்லை, இயேசு இறக்கவில்லை. பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் வாசிக்கிறோம் விவிலியத்திலே. ரோமேற்கு எழுதிய புத்தகம் வாசிங்க. ரோமேற்கு எழுதிய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். ரோமியர் 6:9 வாசிங்க. 6:9. அவர் இறந்தார், அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். பிரியமானவர்களே, ஒரு முறை தான் இறந்தார், ஆனால் இப்பொழுது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்கிறார்.
அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் இருக்கிற ஒரு கார்டினல், அப்படி பேர் சரியாக தெரியல. அவர்கிட்ட மக்கள்லாம் கேட்குறாங்க, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களில் யார் உங்களை அதிகமாக பாதித்தவர்கள், யார் உங்களை அதிகமாக கவர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் அந்த கேள்வி கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து தான் என்னை கவர்ந்தார் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்கல, இப்போது இங்கே இருக்கிறவங்கள யாரெல்லாம் உங்களை கவர்ந்து இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையினால் அவருடைய செயல்பாடுகள்னால யாரெல்லாம் உங்களை கவர்ந்து இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார், இல்லை இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அவர் என்னோடு வாழ்கிறார், எனக்குள் வாழ்கிறார் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவர் அவர் ஒரு முறை தான் இறந்தார், அவர் வாழ்கிறார், இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதற்காக நாம் பல சாட்சியங்களை சொல்லலாம். பல சாட்சிகள் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்னென்ன சாட்சி சொல்லுங்க? ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதற்கான சாட்சிகள் என்ன? ஏதாவது இருக்கிறதா சாட்சிகள் விவிலியத்தில்? தோமையார், அவர் உயிர்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் காட்சி கொடுப்பார் தோமையாருக்கு. திறக்கப்பட்ட கல்லறை இல்லையா, அகற்றப்பட்ட கல் அதுக்கு ஒரு உதாரணம் இல்லையா. கல் அகற்றப்பட்டு இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு உதாரணம். கல்லறை வெறுமையாக இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு சாட்சி. பிரியமானவர்கள், இப்படியாக நிறைய சாட்சி இருக்குது. ஒரு சில சாட்சிகளை உங்களோடு சொல்லுகிறேன். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை, அதுவே மிகப்பெரிய ஒரு சாட்சி தான். அப்படி என்ன ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொன்னார்? தன் சீடர்களிடத்தில் அவர் 3 முறை தன் சாவை அறிவிக்கிறார். நான் இறந்து போவேன், மீண்டும் உயிர் பெற்று எழுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்பவில்லை. ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்றார். அப்போ இந்த ஆலயம் இடித்து, இந்த ஆலயம் கட்டுவதற்கு 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நீங்கள் 3 நாளில் கட்டுவேன்னு சொல்றீங்களே, எப்படி சாத்தியமாகன்னு சொல்றப்போ அவர் சொல்லுவார், என் உடலாகிய இந்த ஆலயத்தை தான் நான் சொன்னேன். அப்போ நான் இறந்து விட்டால் 3ஆம் நாள் உயிர் பெற்று எழுவேன் என்று சொல்லி அப்பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது, ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதற்கு. பிரியமானவர்களே, இதை யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். 2வது, காலியான கல்லறை, வெறுமையான கல்லறை. வந்து பார்க்கிறார்கள், கடவுள் அங்கு இல்லை, காலியாக இருக்கிறது. அதிர்ச்சியோடு போகிறார்கள், மீண்டும் வருகிறார்கள், பார்க்கிறார்கள். அதுவே மிகப்பெரிய உதாரணம், கடவுள் இல்லை என்பதற்கு அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். 3வதாக பிரியமானவர்களே, திருத்தூதர்களுடைய ஒரு மாற்றம். சொன்னீங்க இல்லையா தோமையார், திருத்தூதர்களுடைய மாற்றம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே பயந்து போனார்கள். இவனை எனக்கு தெரியாது, யார் என்று தெரியாது என்று 3 முறை மறுதலித்த பேதுரு ஓடி போனார். பயந்து போய் ஒளிந்து கொண்டார்கள். மேலறையில் சென்று கதவுகளை பூட்டி கொண்டார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்த உடனே அவர்கள் மனம் மாறுகிறார்கள், மாற்றம் பெறுகிறார்கள், தைரியமாக போகிறார்கள். அங்கே தலைமை சங்கம், அங்கே யூதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவ்வளவு பேர் மத்தியிலும் அவர் சொல்லுகிறார், எப்படியாக சொல்லுகிறார்? அவர், நான் உயிர்த்த ஆண்டவரை அறிவிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் கொன்ற சிலுவையில் அறிந்த இயேசுவை நான் அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பேதுரு. இந்த மாற்றம் எப்படி வந்தது? ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் அவரை சந்தித்தனாலே வந்த மாற்றம். அதே போன்று பிரியமானவர்களே, நிறைய மாற்றங்கள் சொல்லலாம். குறிப்பாக உதாரணமாக பவுலடியார் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நமக்கு இருக்கிறார். கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று சென்றவர், கொன்று குவித்தவர் தூய பவுலடியார். அவர் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் எதிர்கொள்கிறார். யார் என்று சொல்லுகிற போது, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொன்னவுடனே அங்கே மாற்றம் பெறுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க போகிறார். ஆக பிரியமான சகோதர சகோதரர்கள், இப்படியாக ஆண்டவர் உயிர்த்தார் என்பதற்கு பல சாட்சிகள் இருக்கிறது. உங்களுக்கும் பல சாட்சிகள் தெரியலாம். ஆனால் நான் ஒரு சில சாட்சிகளை சொல்லி இருக்கிறேன். இது எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான சாட்சிகள். ஆக இந்த சாட்சிகள் நமக்கு ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதை நமக்கு குறிக்கிறது பிரியமானவர்களே. அப்போ இந்த உயிர்ப்பு நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே முதல் பாடமாக இந்த உயிர்ப்பு கொடுப்பது என்ன? இது நம்பிக்கையினுடைய மையம். உயிர்ப்பு என்பது நம்பிக்கையினுடைய மையம், அடித்தளம். பிரியமானவர்கள், ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்று சொன்னால், கல்லறையிலே அப்படியே அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னால், இயேசுநாதர் இன்னைக்கு நமக்கு ஒரு ரோல் மாடல் தான், அவ்வளவுதான். ரோல் மாடல். இன்னைக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்க ரோல் மாடலை வச்சுக்கிறோம் இல்லையா? அதுபோல தான் இயேசு இருந்திருப்பார். ஆனால் இயேசு சாவை வென்றதனாலே அவர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார், நம்பிக்கை வாழ்வை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்வார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நாம் அறிவித்த நற்செய்தியும் நாம் பின்பற்றுகிற நம்பிக்கையும் வீணாய் போய்விடும்.
வீண் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். ஆக இது நம்பிக்கையினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையின் அடித்தளம் தான் இன்னைக்கு திருச்சபையை உருவாக்கி இருக்கிறது. இது திருச்சபை இன்னும் ஆலமரம் போல நமக்கு அது உறுதியாக இருக்கிறது. எப்படி இன்னல் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் இன்னும் நாம் கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த உயிர்ப்பு தான் அடித்தளம். 2008 மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. காந்தமால் என்ற இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆகஸ்ட் 25, 28 தேதிகளிலே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், அந்த மக்கள், கிறிஸ்துவ மக்கள், காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அந்த மக்கள் அவர்களோடு வாழ்ந்த ஒரு இந்து துறவியை அங்கே இருக்கிற யாரோ ஒருவர் கொன்று விடுவார். கொன்று விட்ட உடனே இதை கிறிஸ்துவர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாம், அந்த இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற கிறிஸ்துவ மக்களை எல்லாம் கொண்டு இருக்கிறார்கள். ஏறக்குறைய 300 பேரை கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த வீடுகளை அழித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 350 ஆலயங்களை தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள். 6000 வீடுகளை அவர்கள் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். 56,000 பேர் வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆங்காங்கே காடுகளிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டும் கூட மீண்டும் அவர்கள் கிறிஸ்துவத்தில் இருக்கிறார்கள், நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், உண்மையான கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் உயிர்த்த ஆண்டவர். ஆக பிரியமானவர்களே, இந்த உயிர்த்த ஆண்டவர் தான் இந்த திருச்சபையினுடைய அடித்தளமாக இருக்கிறார், மையமாக இருக்கிறார், நம்பிக்கையாக இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த உயிர்ப்பு நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது, ஒரு பலத்தை கொடுக்கிறது. இனி எனக்கு துன்பம் கிடையாது, இனி எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் உயிர்த்து விட்டார், பாவை உடைத்து விட்டார், அதன் கொடுக்கை உடைத்து விட்டார். ஆகவே நான் இன்னைக்கு மகிழ்வோடு இருப்பேன், நம்பிக்கையோடு இருப்பேன் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை இந்த உயிர்ப்பு எனக்கு கொடுக்கிறது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலும் வாழும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லுகிறார். அது உறுதியான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கிறது. மூன்றாவதாக, இறுதியாக, இந்த உயிர்ப்பு நம் வாழ்வின் வலி வேதனைகளை இது போக்குகிறது, அதற்கான பதில் நமக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வலிகளையும் வேதனைகளையும் போக்குவதற்கு, இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த உயிர்ப்பு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆக இந்த உயிர்ப்பு நமக்கு தருகிற அந்த 3 செய்திகளை உள்வாங்கிக் கொள்வோம். இது ஒரு அடித்தளம், மையம், திருச்சபையினுடைய ஒரு ஆணிவேராக இது இருக்கிறது. இரண்டாவதாக, இது உயிர்ப்பு ஒரு உறுதி நிலைப்பாட்டை நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த வலி, அந்த வேதனைகளை நாம் மீண்டுமாக அந்த வலி வேதனைகளுக்கு பதிலை கொடுப்பதற்கு இந்த உயிர்ப்பு நமக்கு சாத்தியமாக இருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்த்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவருடைய கல்லறையுடைய கல் அகற்றப்பட்டு இருக்கிறதோ அதுபோன்று இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அகற்றப்பட வேண்டிய கற்கள் நிறைய இருக்கிறது. அதை அகற்றுவோம். அதை அகற்றினால்தான் கிறிஸ்து நமக்குள் உயிர்த்தெழுவார். இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து நமக்குள் உயிர்த்தெழ மாட்டார். அப்படி அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நம்பிக்கை நமக்கு கிடையாது, உறுதி நிலைப்பாடு கிடையாது, நமக்கு நம்முடைய துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் பதில் கிடைக்காது. ஆகவே அந்த ஆண்டவர் நமக்குள் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்லை அகற்ற வேண்டும். கோபம், ஆணவம், அகங்காரம், பழி வாங்குதல், பிறரை அழிக்க வேண்டும் என்று நினைப்பது, பிறர் மீது பழி சொற்களை சொல்வது, தீய வார்த்தைகளை சொல்வது, இந்த கற்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதையெல்லாம் அகற்றினால் மட்டும்தான் ஆண்டவர் என் உள்ளத்திலே உயிர்த்தெழுவார். இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் உயிர்த்தெழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழா அர்த்தமுள்ள விதத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் ஆண்டவருடைய வாழ்வை போல தூய்மையான வாழ்வாக இருக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற அந்த கல் அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்டால் நம்மில் ஆண்டவர் உயிர்த்தெழுவார். அந்த நியூயார்க் நகர் கார்டினல் சொன்னதை போல ஆண்டவர் என்னோடு இருப்பார், எனக்குள் இருப்பார், என்னை வழிநடத்துவார்.